நான் எப்படியாவது நல்ல பேர் எடுத்துருந்தேன்ப்பா, யாரும் என்னை தப்பாகவே நினச்சிடக்கூடாது, எனக்கு நல்ல பேர் எடுக்கிறது தான் முக்கியம் அப்படின்னு நினைக்கிற ஆளாங்க நீங்கள். அப்போனா இது உங்களுக்கான வீடியோ தான். வணக்கம், நான் உங்களோட மதி. வெல்கம் டு வின்மதி சேனல். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல் யர் சப்போர்ட். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்ல பேர் எடுக்கிறது முக்கியம் இல்லையா, நல்ல பேர் எடுக்கிறதுக்கு ஒரு மனுஷன் என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நல்ல பேர் வாங்கி என்னங்க பண்ண போகிறீங்க? நல்ல பேர் வாங்கினா என்ன ஆகும்னு நினைக்கிறீங்க? உங்களுக்கு தேவை நல்ல பேரா? கண்டிப்பாக நல்ல பேர் எடுக்கணுமா? நல்ல பேர் எடுங்க, நான் வேண்டான்னே சொல்லலை. யார்கிட்ட நல்ல பேர் எடுக்கணுன்றது ரொம்ப முக்கியம் இல்லைங்களா? சும்மா எல்லார்கிட்டையும் நான் நல்ல பேர் வாங்கணும் அப்படின்னா அது சாத்தியமே இல்லை. ஸோ என்னுடைய தொழிலில் முன்னேறதுக்கு, இல்லை என்னுடைய லைஃப்பில் நான் வந்து அடுத்த லெவல் போகிறதுக்கு யார்கிட்டலாம் நான் நல்ல பேர் வாங்கணுமோ அவங்கக்கிட்ட வாங்கினாலே போதும். நான் எல்லார்கிட்டையும் வந்து நல்லவன் பேர் வாங்கணும், எல்லாரும் என்னை ஆக ஊகன்னு புகழணுன்னா அதுக்கெல்லாம் வந்து வாய்ப்பே இல்லை, அதெல்லாம் சாத்தியமே இல்லை. சரிங்களா? யார்கிட்டையும் நம்மளை போய் ப்ரூஃப் பண்ணி நான் நல்லவன் அப்படின்னு நீங்கள் ஓப்பனாக சொல்லணுன்ற அவசியமே இல்லை. அவங்களா நீங்கள் நல்லவங்கன்னு புரிஞ்சுக்கிட்டா ஓகே. அண்ட் இன்னொன்று கூட சொல்லலாம், அந்த நல்ல பேரை வச்சு ஒன்றுமே கடையில் போய் வாங்க முடியாதுங்க. நல்ல பேர் மட்டும்தான் அவங்கக்கிட்ட இருக்கும். அதுக்காக நல்ல பேர் எடுக்கக்கூடாதுன்னு கேட்டால் நான் அப்படி சொல்ல வரல. சில பேர்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நல்ல பேர் எடுக்கணும் நல்ல பேர் எடுக்கணும்னு சொல்லிட்டு நிறைய விஷயத்த சாக்ரிஃபைஸ் பண்ணி அவங்க வாழ்க்கையில் பல விஷயத்த இழந்திருப்பாங்க. யாராவது ஒரு வேலை கொடுத்தா உடனே செய்கிறது, அவங்களால அது முடியவே முடியாது. ஆனால் நல்ல பேர் எடுக்கணும்ல, அதுக்காக அந்த வேலையை செய்கிறேன்னு ஒத்துக்கிறது, அப்புறம் போட்டு தன்னை வருத்திக்கிட்டு அந்த வேலையை பார்க்குறது. இதில் என்னங்க யூஸு? நீங்கள் சந்தோஷமாக இருந்தீங்களான்னு கேட்டால் அதுபோல் அவங்க சந்தோஷமாகவே இல்லை. ஸோ என்ன பண்ணாலும் என்ன வேலை செஞ்சாலும் நிம்மதியாக நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறீங்களான்னு பாருங்கள். நல்ல பேர் எடுக்கிறதுலாம் அதுக்கப்புறம். இப்போலாம் யாருக்காவது ஹெல்ப் பண்ணால் கூட நமக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க என்ன தெரியுமா சொல்கிறாங்க? ஆமாம், நீங்கள் நல்ல பேர் எடுக்கணுன்றதுக்காக பண்ணுறீங்க, அப்படியெல்லாம் நல்ல பேர் எடுத்துலாம் எனக்கு வந்து இருக்கணும்னு அவசியம் இல்லை, நான் நானாக தான் இருப்பேன் அப்படின்னு நமக்கே சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் நமக்கு தேவையா? நீங்கள் எதுவுமே ஹெல்ப் பண்ண வேண்டாம், எதுவுமே நீங்கள் நல்லது செய்ய வேணாம் நான் சொல்லலை. உங்களை வருத்திக்காத அளவுக்கு நீங்கள் வந்து எதுனாலும் பண்ணுங்கள். நீங்கள் உங்களை வருத்திக்கிட்டு நல்ல பேர் எடுக்கணுன்றதுக்காக பண்ணும்போது என்ன ஆயிடுது அப்படின்னா, ஆன் தி ஹோலாக நம்ம ரொம்ப நொந்துடுவோம், ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிடுவோம். அப்புறம் நமக்கு அந்த கான்ஃபிடென்ட்டே இல்லாமல் போயிடும். நல்ல பேர்லாம் ஈஸியாலாம் எடுத்துட முடியாதுங்க. டே பை டே அதுக்கு நிறைய ஒர்க் பண்ணோம். அது வந்து ஒரு நடிப்புனாலெல்லாம் வராது. நான் நல்ல பேர் வாங்கணும்ப்பா, எந்த கடையில் போய் எவ்வளோ ரூபா கொடுக்கணும், இல்லை எங்கே போய் எவ்வளோ ரூபா கொடுத்தா எனக்கு வந்து நல்ல பேர் கிடைக்கும் அப்படின்றதெல்லாம் வந்து கிடையாதுங்க. அது வந்து ஆத்மார்த்தமாக டே பை டே நீங்கள் பண்ணுற செயலில், நீங்கள் ஒருத்தர்கிட்ட பழகுற விதத்தில், உங்களை பற்றி நினச்சாலே வந்து அவங்க மனசில் சந்தோஷம் வரணும், அவங்கள பற்றி பேசினாலே வந்து அவங்க வந்து ஹாப்பியாக ஃபீல் பண்ணணும். ஸோ இந்த மாதிரிலாம் அவங்கள பற்றி ஒரு ஃபீலிங்ஸ் எப்போ வருதோ அதுதான் வந்து உண்மையான ஆத்மார்த்தமான நல்ல பேர். ஸோ அப்படி நீங்கள் ஒரு நல்ல பேர் எடுக்கிறதுக்கு ரொம்ப நாள் ஆகும். இந்த மக்களுக்கு நிறைய நீங்கள் வந்து செஞ்சுருக்கணும். அவங்களுக்கு வந்து அவங்களோட நிலைமையிலேருந்து, அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து ஒரு விஷயத்த பார்த்து, அதுக்கப்புறம் அவங்களோட தேவைகளை புரிஞ்சு பல விஷயங்கள் செய்யும்போது மட்டும்தான் அந்த உண்மையான அந்த நல்ல பேருன்றதே கிடைக்குங்க. இதெல்லாம் தவிர்த்து நம்ம எப்படியெல்லாம் ஈஸியாக நல்ல பேர் வாங்கலாம் அப்படின்றதுக்கு தான் நான் உங்களுக்கு டிப்ஸ் சொல்ல போகிறேன். என்னென்ன டிப்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். உங்களுக்கு தேவை, நீங்கள் நல்ல பேர் எடுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இதை ஃபாலோ பண்ணி பாருங்கள். இல்லை எனக்கு எவனை பற்றி கவலை இல்லைப்பா, நல்ல பேர் எடுத்தாலும் சரி எடுக்கட்டாலும் சரி எனக்கு எப்படி தோணுதோ அப்படி தான் இருப்பேனாலும் அதுவும் வெல் அண்ட் குட். நீங்கள் நல்லா தான் வாழ்கிறீங்க, ஹாப்பியாக இருந்துக்கோங்க. டிப்ஸ் தேவைப்பட்டால் கண்டிப்பாக இந்த வீடியோவை பாருங்கள். முதல்ல நம்மளை ஒருத்தவங்க நல்லவன் அப்படின்னு சொல்லணுன்னா எந்த விஷயத்தை பார்ப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம யாரோட இருக்கோம், யார் நம்மளோட ஃப்ரெண்ட்ஸு, எப்படிப்பட்டவங்களோட நம்ம வந்து சேர்ந்துட்ருக்கோம், என்ன மாதிரியான காரியங்களை செஞ்சிட்ருக்கோம், இது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. ஸோ நம்மளுடைய பழக்க வழக்கங்கள், நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் இதெல்லாம் வந்து ஒரு தப்பானவங்களா அவங்க வந்து பார்த்தாங்க அப்படின்னா நம்மளை வந்து ஒரு நல்லவங்கன்னு வந்து ஏற்றுக்கவே மாட்டாங்க. ஸோ அதை ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக நம்ம வந்து பார்த்துக்கணும். நம்ம யாரோட இருக்கிறோன்றது ரொம்பவே முக்கியம். அண்ட் இன்னொன்று என்ன அப்படின்னா, சில நேரம் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, யாருமே இல்லாத டைம் ஒரு மாதிரி பிஹேவ் பண்ணுவோம், எல்லாரும் இருக்கிறப்போ ஒரு மாதிரி பிஹேவ் பண்ணுவோம். அப்படி இருக்கக்கூடாது. எப்பயுமே ஒரே மாதிரி தான் நம்ம இருக்கணும். எப்பயுமே நம்மளை எல்லாரும் பார்த்துட்ருக்காங்களோ இல்லையோ, அந்த கடவுள்னு ஒருத்தர் நம்மளை பார்த்துட்டு தானே இருக்காரு. ஸோ அந்த ஒரு தாட்லேயே நம்ம வந்து எந்த செயலையும் நம்ம செய்யணும். எல்லாரும் இருக்கிறப்போ ஒரு மாதிரியும், யாருமே இல்லாதப்போ இன்னொரு மாதிரியும் நம்ம வந்து பிஹேவ் பண்ணவே கூடாது. அண்ட் ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ஏதாவது யார்கிட்டையாவது நம்ம வந்து கடன் வாங்கியிருந்தாலோ, இல்லை ஏதாவது ஒரு பொருளை வாங்கியிருந்தாலோ, பணத்தை வாங்கியிருந்தாலோ, நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, கரெக்டாக அந்த டயத்தில் அதை வந்து ரிட்டர்ன் பண்ணணும். அந்த மாதிரி நம்மளால் பண்ண முடியல அப்படின்னா நமக்கு நல்ல பேர் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஸோ கடன் ஆகட்டும், அது வந்து பணமாக இருக்கட்டும், இல்லை இரவல்ல ஒரு நகையை வாங்கியிருந்திருக்கலாம், என்ன திங்ஸ் நீங்கள் அடுத்தவங்க கிட்டேருந்து பாரோ பண்ணி வாங்கியிருந்தாலும் அதை சொன்ன மாதிரி கரெக்டாக அந்த டயத்தில் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் மேலே ஒரு மதிப்பு மரியாதை வரும். அண்ட் இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு முடிவு எடுக்கணும் அப்படின்னா
கடைசி நிமிஷத்தில் அந்த முடிவு எடுக்கக்கூடாது. இந்த மாதிரிலாம் விளைவுகள் வரும் அப்படின்னு தெரிஞ்சுட்டு அதை பற்றி முதவே யோசித்து வச்சுட்டு அந்த முடிவை மைண்டில் வச்சுட்டு ஒரு தீர்க்கமாக எப்பயுமே தயார் நிலையில் இருக்கணும். அப்படி இருந்தீங்கன்னா ஏதாவது ஒரு சூழ்நிலையில் மக்கள் ஏதாவது உங்ககிட்ட கேட்கும்போதோ ஏதாவது ஒரு மீட்டிங்லேயோ ஏதாவது ஒரு விஷயத்துக்காக உங்கள் சஜஷன் கேட்கும்போதோ டக்குன்னு அந்த விஷயத்தை பற்றி நீங்கள் வந்து உங்களோட ஒப்பீனியன் சொல்லும்போது அது கரெக்டாக இருக்கிற பட்சத்தில் எல்லாருக்கும் உங்களை பிடிக்கிறதுக்கு ஒரு நல்ல பேர் வந்து உருவாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் இன்னொன்று என்ன அப்படின்னா, ரெஸ்பெக்ட் கொடுக்கணும். எதுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கணும் அப்படின்னா, மற்றவங்களுடைய உணர்வுகளுக்கும் உணர்ச்சிகளுக்கும் மரியாதை கொடுக்கணும். எப்பயுமே ஒரு விஷயத்தை பற்றி நம்ம பேசுகிறோம், ஒரு விஷயத்தை பற்றின ஒரு முடிவு எடுக்கிறோம் அப்படின்னா எல்லாரோட ஆங்கிள் இருந்து அதை யோசித்து பார்த்து அதை வந்து நம்ம வந்து அந்த முடிவை எடுக்கணும். அப்புறம் ரொம்ப ரொம்ப வந்து ஹம்பிளாக, ரொம்ப இரக்க குணம் உள்ள ஒரு பர்சனாக, ரொம்ப பணிவான ஒரு பர்சனாக இருந்தீங்க அப்படின்னா எல்லாருக்குமே உங்களை ரொம்பவே பிடிக்குங்க. ஸோ அப்படி இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணிங்கனாலும் நீங்கள் நல்லவங்கன்னு சொல்லுவாங்க. நம்மளால் எவ்வளோ முடியுதோ அவ்வளோ உதவியை நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கணும். சரிங்களா? அது வந்து எதையும் எதிர்பார்த்து செய்யாமல் இவன் என்னை புகழணுன்றதுக்காக நான் செய்யணும், இந்த உதவியை நான் செஞ்சால் எனக்கு ஒரு கட் அவுட் வைப்பாங்க, இல்லை நான் வந்து ஒரு கோயிலுக்கே ஒரு காணிக்கை கொடுக்குறேன், ஒரு டியூப் லைட் வாங்கி கொடுக்குறேன், அதில் என்னோட பேரை போடுவாங்க, இல்லை கல்வெட்டில் என்னோட பேரை பொறிப்பாங்க, இந்த மாதிரி எந்த விதமான எதிர்பார்ப்புமே இல்லாமல் நம்ம மக்களுக்கு உதவி செஞ்சோம். நமக்கு தெரிஞ்சவங்களுக்கு தான் உதவி செய்யணும்னு இல்லைங்க. யார் வந்து உதவின்னு கேட்டாலும் நீங்கள் மனசார அந்த உதவியை பண்ணணும். எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் பண்ணணும். அதே மாதிரி நீங்கள் பண்ண உதவியை வந்து நீங்களே ப்ரொஜெக்ட் பண்ணி காட்டக்கூடாது, சொல்லக்கூடாது. அதை மற்றவங்க சொல்லணும். அந்த மாதிரி நடந்தீங்கனாலும் எல்லாருக்கும் உங்களை பிடிக்கும். சீக்கிரமாக நல்ல பேர் வாங்கலாம். அடுத்ததாக எப்பயுமே எல்லா சூழ்நிலையிலும் எல்லா விஷயத்தையுமே ஒரு பாசிட்டிவ் ஆங்கிள்லேயே தான் பார்க்கணும். என்ன விஷயம் நெகட்டிவாக நடந்தாலுமே இதில் ஏதாவது ஒரு நன்மை இருக்கணும், ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் இது நடந்திருக்கு அப்படின்ற ஒரு ஆங்கிளில் நம்ம பார்த்துட்டே இருக்கணும். நமக்கு அடிமேல் அடி, நமக்கு எப்போ பார்த்தாலும் கஷ்டமே தான் வந்துட்டுருக்கு அப்படின்னா அதுலேருந்து நமக்கு ஒரு லேர்னிங் கிடைக்கும் இல்லையா? அந்த லேர்னிங், அந்த படிப்பினையை வச்சு நம்ம அடுத்த லெவலுக்கு எப்படி போகலாம் அப்படின்ற விஷயத்த யோசிக்கிற ஒரு பர்சனாக நீங்கள் இருக்கணுங்க. அதாவது எல்லா சூழ்நிலையிலையும் நீங்கள் வந்து நல்லதை மட்டும்தான் பார்ப்பீங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை உங்கள் மேலே வரணும். அப்படி இருந்தாலும் நீங்கள் நல்லவங்கன்னு சொல்லி அக்செப்ட் பண்ணிப்பாங்க எல்லாரும். அண்ட் எப்பயுமே வந்து எதுக்காக நம்ம ஒரு விஷயத்த பண்ணுறோம், என்ன ஒரு பர்பஸ்க்காக நான் இங்கே இருக்கேன் அப்படின்ற ஒரு விஷயத்த உணர்த்துகிற ஒரு மனிதராக நீங்கள் இருக்கணும். இவன் எதுக்கு வந்தான், எதுக்கு போனான், எதுக்கு பேசினா எதுவுமே தெரியலையேன்னு எல்லாரும் வந்து பேசிடக்கூடாது. ஸோ இதுக்காக தான் வந்தார், இதுக்காக தான் வந்து இந்த மாதிரி பேசுகிறாருன்றது அவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கணும். இவர் இதுக்காக தான் வந்தார், இதனால தான் இதை வந்து பேசிகிட்டு இருக்காரு, இவர் எப்பயுமே வந்து ஒரு மைண்டில் ஒரு கிளாரிட்டியோட தான் இருப்பார், இவர் எது சொன்னாலும் கரெக்டாக தான் இருக்கும்ப்பா அப்படின்ற ஒரு நம்பிக்கை அவங்க மேலே இருக்கணுங்க. அப்புறம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது, கீப் அப் த வேர்டு. வார்த்தை தவறக்கூடாது. சொன்ன மாதிரி நடக்கணும். அப்படி நடக்க முடியல அப்படின்னா அது ஏன் நடக்க முடியலன்றத போய் முதவே அட்வான்ஸ்டாக ஜஸ்டிஃபை பண்ணிடணும். அவங்க வந்து யோசிக்கக்கூடாது, இவன் அன்னைக்கு இந்த மாதிரி இந்த நேரத்தில் இந்த டைமில் இதை முடிச்சிடுன்னு சொன்னால் அதுக்கப்புறம் இவன் வரவே இல்லை, எதை பற்றியும் பேசவும் இல்லை அப்படின்ற மாதிரி யாரும் நினச்சிடக்கூடாது. சப்போஸ் நீங்கள் ஒரு வார்த்தை சொல்கிறீங்க, அந்த வார்த்தையை உங்களால் காப்பாற்ற முடியலன்னா அந்த நாள் வர்றதுக்கு முன்னாடி எனக்கு இந்த மாதிரி டிலே ஆகுது, இந்தந்த சூழ்நிலையினால என்னால் காப்பாற்ற முடியலன்றதை முதவே ப்ரையாராக போய் சொல்லிடணும். அந்த லாஸ்ட் மினிட் வரைக்கும் வெயிட் பண்ணக்கூடாது. ஏன் அப்படின்னா லாஸ்ட் மினிட் வரைக்கும் அவங்க எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க நீங்கள் அதை முடிச்சிடுவீங்கன்னு. அப்போ அவங்களுக்கு ஒரு பெரிய ஏமாற்றமாக இருக்கும். அந்த டைம் முடிகிறதுக்குள்ளே நீங்கள் போய் என்ன சொல்லணும் அப்படின்னா, இந்த சூழ்நிலை காரணமாக என்னால் அதை முடிக்க முடியல, கொஞ்சம் டிலே ஆகுது, ஆனால் நான் இந்த டைம்குள்ளே கண்டிப்பாக முடிச்சிடுவேன்றதை முதவே போய் ஜஸ்டிஃபை பண்ணிடணுங்க. ஸோ உங்களுடைய வார்த்தையை கீப் அப் பண்ணுறதுல பர்ஃபெக்டாக இருந்தீங்க அப்படின்னா உங்களை நல்லவனுக்கு நல்லவன்னு சொல்லுவாங்க. அப்புறம் யார் எப்படி சொன்னால் என்னங்க, நல்லவனும் சொல்லலாம், சில பேர் கெட்டவங்கன்னு சொல்லலாம். உங்களுக்குன்னு ஒரு இன்ஸ்டிங்க்ட் இருக்குல்ல, உங்களுக்குன்னு உள்ள ஒன்று உள்ளுணர்வு ஒன்று சொல்லும், நீ நல்லவன்ப்பா, நீ நல்லவன் தான் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட மனசாட்சி சொல்லும் இல்லைங்களா? அதுதாங்க ரொம்ப முக்கியம். அது உங்களை சொல்லிருச்சு நல்லவன் அப்படின்னா எந்த ஒரு கவலையுமே நீங்கள் பட வேண்டாம். யாருடைய அங்கீகாரத்துக்காகவும் நீங்கள் வெயிட் பண்ணணுன்ற அவசியமே இல்லை. உங்கள் மனசாட்சிக்கு தெரியும்ல நீங்கள் நல்லது தான் பண்ணீங்கன்னு, யாருக்கும் எந்த கெடுதலும் பண்ணல, அப்போ கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது தான் நடக்கும். மேபி இப்போ நீங்கள் கஷ்டப்படலாம், ஆனால் உங்களுக்கான அந்த நல்ல நேரம்ன்றது வந்துட்டே இருக்குது, வந்துருச்சு மேபி. சரிங்களா? ஸோ எதை பற்றியும் நீங்கள் கவலைப்படாதீங்க. உங்களுடைய மனசு என்ன சொல்லுதோ, உங்களுடைய மனசாட்சி என்ன சொல்லுதோ அதுபடி கரெக்டாக போயிட்டே இருங்கங்க. மனசாட்சிக்கு நீங்கள் நல்லவங்களா இருந்தீங்கன்னா கண்டிப்பாக எல்லாருக்குமே நல்லவங்களா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. யார் யாரையோ நம்பிட்டு அவன் என்னை நல்லவன் சொல்லணும், இவன் என்னை நல்லவன் சொல்லணும்னு சொல்லிட்டு போய் நம்பிட்டு இருக்கிறதுக்கு நீங்கள் உங்களை நம்புங்க. நீங்கள் உங்களை நீங்கள் நல்லவங்க நம்பினீங்கன்னா அதே ஒரு பெரிய விஷயங்க. ஃபஸ்ட்டு நமக்கு நம்ம மேலே ஒரு ட்ரஸ்ட் இருக்கணும், நம்ம நல்லது தான் பண்ணுறோம், நமக்கு நல்லதாக நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுவே வந்து நம்மளோட வெற்றிக்கு ஒரு அடிப்படையாக இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் நல்லவங்களா மாறதுக்கு நான் உங்களுக்கு நிறைய டிப்ஸ் சொன்னேன். பிடிச்சிருந்தா எடுத்துக்கோங்க, பிடிச்சிருந்தா கமெண்ட்ஸில் எஸ்ன்னு சொல்லுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். Until it's bye from Adi. Bye bye. Take care.